எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். வானத்தின் கதவுகள் திறந்திடுமே, வாக்குத்தத்தம் உன்னில் நடந்திடுமே, இரட்டிப்பான நன்மைகள் வந்திடுமே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமே. கர்த்தரால் கதவு திறக்கும், கர்த்தரின் கரம் கொண்டு நடக்கும், கர்த்தரால் அனுகூலம் நடக்கும், கர்த்தரின் வார்த்தை கொண்டு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கடல் அலையை போல பாடுகள் துன்பங்கள் எழும்புகிறதா? அது அடங்கும், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் பாருங்கள், திடீர்னு பிரச்சனை. ஹல்லேலூயா. கடலில் குளிக்க போனால் ஒரு சின்ன அலை தான் வருது, கொஞ்சம் உள்ளே போய் குளிக்கலான்னு சொல்லி உள்ளே போனால் ஒரு பெரிய அலை வந்துடும் பாருங்க, அப்படியே வெளியே கொண்டு தள்ளிடும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அலை வராது, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு சொன்னால் பாருங்கள், வெளியே கூட அப்படியே நம்மளை தள்ளிடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி அலை வரும் பொழுது அது ஒரு இரைச்சல் கேட்குது. ஹல்லேலூயா. பயமுறுத்துது பாருங்கள். சின்ன அலை பெரிய அலை வரும்பொழுது தான் ஹல்லேலூயா நம்ம குடும்பத்தில் என்ன செய்யுது? ஹல்லேலூயா. பயப்படுறோம். கடல் அலைய மாதிரி தான் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கடல் அமைதியாக இருக்க போகிறது இல்லை, அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம குடும்பத்திலே பாருங்கள், பொல்லாத மனிதர்களும் பிசாசும் கடல் அலையை போல துன்பங்களையும் பாடுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்களா? அது இன்றைக்கி அடங்கும். நீங்கள் பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. யோபு 38:11 இம்மட்டு வா, மிஞ்சி வராது, உன் அழுகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோபுட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்க. முந்தின வசனம்லாம் பார்க்கும் பொழுது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. அப்படிலாம் அதை கேட்டுட்டு தான் அதற்கு மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லை குறித்து தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டு வா. ஹல்லேலூயா. மிஞ்சி வராதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காராம்? அவர் எல்லை அமைச்சு வச்சுருக்கிறாராம். கடலுக்கெல்லாம் ஒரு எல்லை அமைச்சு வச்சுருக்காரு, நம்ம பாடுகளுக்கும் ஒரு எல்லை வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. தாழ்பால் போட்டு என்ன செஞ்சுருக்காராம்? தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டிருக்காராம். இம்மட்டு வா, மிஞ்சி வராதுன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம பாடுகளுக்கும் அவர் ஆமென், இம்மட்டு வா, மிஞ்சி வராத. பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம், ரொம்ப மிஞ்சி போயிட்டா, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டுக்கா. கணவன் மணி சண்டை வந்தால் கூட அப்படி தான் பாருங்கள், என் மனைவி என் சொல்ல கேட்கவே மாட்டுக்கா, கணவன் என் சொல்ல கேட்கவே மாட்டுக்காங்க, எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, மிஞ்சி போகிறாங்க. அதே மாதிரி பிரச்சனைகளும் பாடுகளும் மிஞ்சி போதா? ஷபலபரி கரவா. கத்திரிக்கு இன்னைக்கு அந்த பாடுகளை பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுவீங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான். ஹல்லேலூயா. எப்படி பிள்ளைகளை நம்ம அதிர்ட்டுறோம், அதிகாரமாக பேசுகிறோம், இப்படி செய்யணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஹல்லேலூயா, மிஞ்சி வராதன்னு நம்ம சொல்லணும் பாருங்கள். இம்மட்டு வா. அந்த பாடுகளை பிரச்சனைகளை பரிசுத்த ஆவியில் நிரம்பி செபித்து வேத வசனம் தியானித்து செபித்து பாருங்கள். இம்மட்டு வா. எத்தனை நாட்கள் இந்த பிரச்சனை, எத்தனை நாளுக்கு இந்த கடை, எத்தனை நாளுக்கு இந்த வியாதி, நீ மிஞ்சி வராத, இயேசுவின் நாமத்தில் அடங்கட்டும். ஷபலபன். அப்படி தான் நான் செபிப்பேன் பாருங்கள். அல்ல ஆவியை பலமாக இறங்கிட்டாருன்னா வார்த்தையோடு கூட அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு செபிப்பார். அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும். அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும். அல்ல எது வரைக்கும் இந்த பாடு, எது வரைக்கும் இந்த பொல்லாத மனிதர்களுக்கு வராமல் எழும்புவாங்க? இம்மட்டு வா, மிஞ்சி வராத, ஆளின் பெருமையை அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால.
சொல்லி பாருங்களேன். இன்றைக்கி காலை வேளையில் அல்லேலூயா பாடல் பாடி பாடி துதித்து செபித்து நீங்கள் அதிகாரத்தோடு அல்லேலூயா. ஏன்னா அப்பாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. வானத்தில் பூமியில் அதிகாரம். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு. பாலில் சிங்கத்தையும் மலு சிறுப்பதை மிதிக்கிற அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் ஏசோட்ட கேளுங்க. அவர் மிதிக்கிற அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அல்ல பெறாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பால் சிங்கம் வலு சிறப்பும் போராடுது. பொல்லாத மனிதர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. அல்ல இல்லை எனக்கு வல்லமை வேணும் பாருங்கள். அபிஷேகம் வேணும் நமக்கு. அதிகாரத்தோடு நம்ம சொல்ல பரிசுத்த நிரம்பி சொல்லும் பொழுது பரிசு தாவியை நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவார். அது அடங்கும். ஷபலபரி கதூரி கரவா இப்படி தான் பாருங்கள். ஒரு குடும்பத்துக்காக அல்ல இல்லையா செபிக்க சொன்னாங்க. பார்க்கும்போது மிகவும் எனக்கு அழுகையாக இருந்துச்சு. பாடு 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 கத்திர ஆஸ்வதிக்க வராரு, தடை பண்ணி போடுது. அல்ல இல்லையா அவர் தூரில் அனுப்பி ஆஸ்வதிக்க சொல்கிறாரு, கட்டளிடுறாரு. ஆனால் பிசாசு சேனை இறங்கி என்ன செய்யுது? அதை அழித்து போடுது. என்ற மந்திரவாத வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள், உன்னோடு போராடினர்கள் தேடி நீ காணாதிருப்பாய். செபிக்கும் அவைன்னு சொன்னார், இம்மட்டு வா மிஞ்சி வராத அலைகளின் பெருமையை அடங்கட்டுன்னு சொல்லு, நான் போய் இதை அடக்கி போடுறேன்னு சொன்னார். அப்படியே சொன்னேன், இம்மட்டு வா. இந்த குடும்பத்துக்கு உரதமாக எத்தனை நாட்கள் இந்த பிரச்சனை, எத்தனை நாள் இந்த பாடு, இந்த பொல்லாத மனிதர்கள் எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இம்மட்டு வா, மிஞ்சி வராத ஒரு அலைகளின் பெருமையை அடங்கட்டும். ஷபலபரி கதூரி விக்கரவா செபித்தேன் பாருங்கள். அன்னைக்கு அந்த பாடு காத்திர அடக்குனார். நீ பயப்படாதங்க தேவ பிள்ளையே, வார்த்தை சொல்லி செபிங்க. நீ பயப்படாதங்க. பயப்பட காலமில்லை, நேரமில்லை. பரிசுத்தருடைய காலம். பரிசுதாய் நம்மளுக்கு இது கிரிச்சிற நேரம் இதுதான். சியோனு தயசை காலம் நேரம் வந்தது. சபலபரி கரவா அதிகாலையில் செபிங்க. ஆபத்து காலம் செபி, சோர்ந்து போகாமல் செபிங்க, துதிங்க. வசனம் சொல்லி சொல்லி எடுங்க. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அல்லேலூயா. எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. தடையான காரியங்கள் வந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து பாடல் பாடி துதிப்பீங்களா? பாடுற இடத்துல பரிசுத்தாவின் அசைவாடுவா. அல்லேலூயா. தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. அல்லேலூயா. நிறைய வசனம் வாசித்து நீங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கிடுங்க. பாடுகளுக்கு தகுந்தார் வசனம் எடுத்து பேசும் பொழுது எப்படி சுகர் ப்ரெஷருக்கு வியாதி வேலையில் மாத்திரை எடுத்து போடுகிறோமோ, அல்லேலூயா, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, என்ன வியாதி இருந்தாலும் அதுக்கெல்லாம் மாத்திரை போடுறோம் பாருங்கள். மாத்திரை போட்டால் தான் அந்த வியாதி அடங்குது. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லும்போது அவன் அடங்குவான் பிசாசு. ரே கதோரி விக்கிறவா. நீ மெடிக்கலுக்கு போகிறீங்க, மெடிக்கல் எல்லா மருந்தும் விடுதலை கொடுக்குற மருந்து தான். அல்லேலூயா. அதுக்காக எல்லா மருந்தையும் வாங்கி நம்ம சாட முடியாது பாருங்கள். போய் கேட்கும் பொழுது என்ன வியாதியோ அதை சொல்லும் பொழுது அவங்க கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும்போது தான் நமக்கு அல்லேலூயா அந்த மருந்து விடுதலை கொடுக்குது, சுகமாக்குது. அதே மாதிரி நிறைய வசனங்களை வாசித்து தியானித்து நம்ம இறுதியில் எழுதி வச்சிருக்கும் பொழுது அந்த பாடுகளுக்கு தந்தார் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இந்த வசனத்தை சொல்லு, இந்த பாடலை பாடு, நான் அவனை விடுதலை கொடுப்பேன்னு சொல்லு. ஏன்டா அப்படி தான் பேசுவார். சிலர் வசனமாக பேசுவார், சிலர் பாடல், நிறைய பாடல் படித்தா பாட்டு மொத்தமாக பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனுக்காக வாழும் பொழுது பரிசுத்தால் நிரம்பி செபித்து அந்த வார்த்தை சொல்லி செய்ய எடுக்க அல்லேலூயா கர்த்தர் அழைக்கிறார். நீ பயப்படாதங்க. ஐயோ நான் ஜெபித்த எங்கே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறாரு? இல்லை, உங்கள் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க.
வார்த்தை சொல்லுங்க. இம்மட்டும் அந்த காலை வேலை நீங்கள் சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி, என் பிள்ளைக்கு வராதம்மா, என் கணவனுக்கு வராத, மனைவிக்கு வராத, வீட்டுக்கு வராத போராடுறேன் எல்லா அலைகளையும் பார்த்து நான் சொல்கிறேன், மிஞ்சி வராத, மிஞ்சி வராத, இனி மிஞ்சி வர முடியாது என் வீட்டுக்குள்ளே. நீ அடங்கி தான் ஆகணும் இயேசுவின் நாமத்தினால. உன்னை அடக்குகிறேன் இயேசுவின் நாம ரத்தத்தை ஊற்றுகிறேன், பரிசுத்த நிரம்பி நான் செபிக்கிறேன், அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஷவலபரி கதூரி விக்கிறவா. தைரியமாக சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். வார்த்தை அனுப்பி யுத்தம் பண்ணுவார். அந்த வார்த்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். ஷபலபதி கதூரி விக்கிறவா. அலையில் கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் எல்லாம் கூடுமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. பாடுகளை பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாதங்க. எழும்பி பேசுங்க. கடல் கொந்தளிக்கும் பொழுது கர்த்தர் இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். அல்ல இது அமைதலாயிற்று. கர்த்தர் நம்மளுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. பயப்படாமல் நீங்கள் சொல்லும் பொழுது அது அடங்கும். ஹல்லேலூயா, அல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கபடினால் அது ஹல்லேலூயா அடங்கி ஆகும். பாருங்கள், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். காலை வேலை எழுப்பி செபிக்கும் பொழுது தைரியமாக சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே இருங்க. அது அடங்கி தான் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வல்லமை இறங்கட்டியா, உங்கள் அக்கினி இறங்கட்டியா. இந்த காலேஜ் ஜெபத்தில் கர்த்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. அலை போல பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் தவித்து கொண்டு இருக்காங்கப்பா, தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா பிரச்சனைகள் பாடு அடங்கட்டும், மிஞ்சி வராத நாளுகளை பெருமையை அடங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். இன்றைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால். கடனுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஆமென். பிரச்சனைகள், பாடுகள், குழப்பங்கள், சோர்வுகள், பயங்கள் எல்லாவற்றுக்கு ஆமென் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். சபலவா இறையாதே அமைதலாக இரு இயேசுவின் நாமத்தினால். போர் முடிந்த, துக்கல் முடிந்தன்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம். சத்துரு விழுந்தான் ஆர்ப்பரிக்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம். அல்ல மாறி மாறி குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள். ஹல்லேலூயா. ஷபலவா. பிள்ளைகள் படிக்க மாட்டேன், பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது, சொத்து விற்க மாட்டேங்குது, வீடு வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கடன் அடைக்க முடியலை. கர்த்தர் இறங்குவீரா அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தங்க நகை திருப்ப முடியாது, தங்க நகை திருப்புவார்களாக. உதவி செய்யுங்க. பீஸ் கட்ட பணம் கொடுங்க. பிள்ளைகளை ரட்சிங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக தகப்பனே. கேள் பிரண்டு, பாய் பிரண்டு வேண்டாம். ஷபலவா. நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான்ப்பா அப்பா. சபலவர் உதவி செய்யுங்க இயேசப்பா. படுத்த படுக்கையில் இருக்கிற வியாதிஸ்தர் நீங்கள் எழுப்பி சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். ஊழியஞ்சிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதிசயம் நடப்பதாக. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். ஹல்லேலூயா. நன்றிப்பா. பகலெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. உடைய பிள்ளைகள் போகிற வர்ற இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும். தூதர் பணி இறங்கட்டும். அக்கினி முன் சென்று சத்துருக்களை சுட்டரிக்கட்டும். அக்கினி மதிலாத நடுவில் மகிமையாக இருங்கப்பா. இப்படி தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. நாள் மூலம் போகிற வர இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும். வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.